மக்கள் மனதில் நிற்கிறவங்க யாரெல்லாம்னா, யாரெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதில் நிற்பார்கள். நம்ம அம்மாவுக்கு நம்மளை போல பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரே அம்மா புரட்சித் தலைவர். தனக்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்காமல் நாட்டு மக்களே தன் பிள்ளை என்று ஊரார் பிள்ளைகளுக்கெல்லாம் தன் பிள்ளையாக கருதி அத்தனை பிள்ளைகளுக்கும் சமுதாய வளைகாப்பு. ஒரு எளிய விவசாய தொழிலாளியின் குடும்பத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அது மாசமானா அந்த குடும்பத்துக்கு வளைகாப்பு பண்ணி ஒரு ஜிலேபி கொடுத்து, ஒரு மைசூர்பா கொடுத்து, ஒரு சேலை கொடுத்து, ஒரு வளையல் கொடுத்து வளைகாப்பு செய்யறதுக்கு வசதி இருக்காது. நான் இந்தியாவிலேயே முதன் முறையா அம்மாவுடைய மனசுல தான் இந்த சமுதாய வளைகாப்பு என்கிற திட்டம் உதிச்சது. அப்படித்தானம்மா சொல்லுங்க. இல்ல அம்மாவுடைய மனசுல தானே உதிச்சது. அம்மா உனது மனு அல்ல ஆடு வாங்கணுங்களா இருக்கிறீங்களா இல்லையா? இல்ல ஆடு இருக்கிற ஆடு வாங்க அப்படியே இல்லைங்க. ஆடு வாங்கணுங்க இருக்கிறீங்களா இல்லையா? ராமாத்தா, மயிலாத்தா, சுப்பாத்தா, வேளாத்தா, பழனிக்கா எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி. உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே பரந்த உலகம் 360 நாடுகள் இருக்குது. இந்த உலகத்திலேயே தாலிக்கு தங்கம் கொடுத்த அன்பு தாய் தங்கத்தாயே அம்மா. அரசாங்க மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைக்கு அன்பா பாட்டியா இருந்து பரிசு பெட்ட கொடுத்தது யாரு? பிறக்கிற குழந்தைக்கு ஓட்டா இருக்குது. அரசாங்க மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைக்கு அன்பா பாட்டியா இருந்து பரிசு பெட்ட கொடுத்தது யாரு? டெட்டாலு, பவுடரு, சோப்பு, சீப்பு, தோட்ட துணி அனைத்தையும் போட்டு ஒரு பொட்டியில் அடைச்சு கொடுத்தது யாரு? அம்மா. கருவறையிலிருந்து கல்லறை வரை நம்ம செத்தா கூட எடுத்து புதைக்கிறதுக்கு உதவி பண்ணது யாரு? இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டம் இலவச வேட்டி சேலை ஒழுங்கா கொடுத்தாங்களா? உண்மை சொல்லுங்க. ஒருத்தருக்கு சேரிங்னா ஒருத்தருக்கு வேட்டிங். ரெண்டு பணம் கொடுக்கலீங்க. ஆமா. எவ்வளவு பெரிய கொள்ளை. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். பொம்பளைக்கு சேரி கொடுக்குறாங்க, ஆம்பளைக்கு சேரி கொடுக்குறாங்க, பொம்பளைக்கு வேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அம்மா இருந்தா தாலிக்கு தங்கம் திட்டத்துல 1 பவுன் கிடைக்கும். 1.25 லட்சம் கிடைக்கும் ஏழை குடும்பத்துக்கு. கல்யாணத்துக்கு 50,000 கிடைக்கும். அம்மா போயிட்டாங்க, ஐயா எம்ஜிஆர் போயிட்டாங்க. இப்ப நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே சொத்து யாரு? யார் சொல்லுங்கம்மா? எடப்பாடியார். சாதாரணமா அவர் வந்தாத்தான் தாலிக்கு தங்கம் கிடைக்கும், அவர் வந்தாத்தான் விலையில்லா ஆடு கிடைக்கும், அவர் வந்தாத்தான் விலையில்லா கோழி குஞ்சு கிடைக்கும், அவர் வந்தாத்தான் உங்க குழந்தைகளுக்கு லேப்டாப் கிடைக்கும், அவர் வந்தாத்தான் ஒழுக்கமான வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்னா யார் வரணும்? எடப்பாடியார் வரணும். உரிமை தொகை அது மட்டும் கரெக்டா அந்த அம்மா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்த கையெழுத்து 2000 எனக்கு எல்லாத்துக்கும் 2000. அதுல தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. 100 நாள் வேலைய ஒழிச்சு கட்டினது ஸ்டாலின். ஐயா எடப்பாடியார் வந்து 150 நாள். நாளைக்கு இங்க வால் போஸ்ட் விட்டுவாங்க பாருங்க. சம்பள உயர்வு கூட. அப்ப யார் ஆட்சி வேணும்? எடப்பாடியார் ஆட்சி வேண்டும். எம்ஜிஆர் அம்மா கொள்கை நிறைவேற்ற யார் வேண்டும்? அவ்வளவுதான் புரிஞ்சுக்காங்க.